ஜெய் குருதத்தா, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்துடுறது கணபதி சச்சிதானந்த ஆசிரமம். இந்த கணபதி சச்சிதானந்த பேர் வந்து யாராவது அவங்களுக்கு பிடிச்சாரா அப்படியெல்லாம் ஒன்று, எல்லாம் பகவான் சங்கல்பம். சுவாமிஜி பழைய பேர் வந்து சத்யநாராயணன். அப்போ வந்து சுவாமிஜியோட ஃபாதர் நேம் வந்து ஃபஸ்ட்டு பழைய பேரும் லக்ஷ்மி நரசிம்ம சாஸ்திரி. அவங்க மதர் பேர் வந்து மாதா ஜெயலக்ஷ்மி. சுவாமிஜி ஃபாதர் வந்து ஆந்திரா, மாதா ஜெயலக்ஷ்மி வந்து கர்நாடகா. சுவாமிஜி பிறந்தது இங்கே மேகேதாட்டுன்னு 3 ரிவர் சங்கமா, அங்கே சுவாமிஜி பிறந்தது. ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட்மேன் வேலை கூட பண்ணியிருக்கிறாரு. சுவாமிஜிக்கு வந்து 2 சிஸ்டர். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக லௌகிக பிரபஞ்சத்தில் அந்த போஸ்ட்மேன் உத்தியோக வேலை பண்ணி அந்த வேலையிலே மணி அர்ன் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க ஃபஸ்ட்டு குரு வந்து சுவாமிஜிக்கு வந்து சுவாமிஜியோட மதர் தான், ஜெயலக்ஷ்மி. அவர் சன்னியாசி சுவாமிஜிக்கு தீட்சை குடித்தார். ஒரு நாள் அவர் ஐக்கியமாகி போட்டார் மாதா ஜெயலக்ஷ்மி. 1962 சுவாமிஜிக்கு ஐ டோன்ட் நோ தமிழ், ஜில்லடி செட்டு வேறு, அந்த ஒரு வேறு கிடைக்கிறது சுவாமிஜிக்கு. அந்த வேரில் வந்து கணபதி, அதுக்கு எப்பவும் அனுஷ்டானம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அக்கப்பக்க வீட்டுக்காரங்கெல்லாம் அவருக்கு என்ன நேம் வந்து கணபதி சுவாமி கணபதின்னு கூப்பிடுறது அது பழக்கமாக இருக்கு. ஆனால் சுவாமிஜி 1965 சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கம்ப்ளீட் லௌகிக பிரபஞ்சல் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த ரூட் கணேசனில் கை வச்சிருக்கிறார். கையில் வச்சு நீ எங்கே காட்டியோ ரூட்டு அங்கே போனார். இங்கிருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த இடத்தில் வந்து அந்த அர்க்க கணபதி வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடுது. பாருங்க, உங்க இமேஜின் பண்ணுங்க, 1964 வந்து இந்த ஆசிரமம் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட், யாருமே இல்லை. அப்போ வந்து அந்த அர்க்க கணபதி கையில் வந்து அப்படி இப்படி பார்த்துட்டு வந்து ஒரு டீப் பிளேஸ் அங்கே வச்சுட்டார் அர்க்க கணபதி. அங்கே இருந்த ஒரு குங்குமம் கையில் வச்சு அப்படி இப்படி தேடி இருக்கிறாரு. ஒரு வேர்ல்டு கப்பல் அங்கே இருக்கிறாரு. சரி, அங்கே அவங்க கிட்ட போய் அந்த குங்குமம் குடித்தார். அவங்க சொன்னார், எதுக்காக வந்து எங்கள் குழந்தைகளே விட்டு போயிருக்கிறாரு, எனக்கு வந்து காலரா மலேரியா அட்டாக் ஆகிருக்கு. அதே அந்த டைமில் வந்து 1964 காலரா வந்தான்னா ஒரு இதாவோட இறந்து வரேன்னு இது. அப்போ சுவாமிஜி, கவலை வேண்டாம், நான் கொடுக்குற கும்பிட்டு வச்சுனீங்க, ஆண்டவான் உங்களுக்கு பார்த்துடுவா. ஒரு 10 நாள்ல அவங்கள ஆரோக்கியமாயிட்டார். சரி, சுவாமிஜிக்கு கூட நிறைய லேண்டெல்லாம் இருக்குது சோகாலான்னு பிரதேசத்துல. ஆனால் இது பகவான் சங்கல்பம். அவங்க ஆரோக்கியமாயிட்டார்ல. சுவாமிஜிக்கு ஒரு 1/2 ஏக்கரை பூமி குடித்தார். அங்கே தான் தத்தாத்திரேயா. யாரன்னா கேட்பவார், எதுக்காக, வாட் இஸ் த கனெக்ஷன் வித் தத்தாத்திரேயான்னா, சுவாமிஜி வந்து மதரே வந்து குரு. அவங்க குருவோட வீட்டு தெய்வத்தை அடித்தார். சுவாமிஜியோட மதர், தாத்தா, கிராண்ட் ஃபாதர் எல்லாம் தத்தாத்திரேய உபாசகாசு. அதுக்காக சுவாமிஜி கன்ஸ்ட்ரக்ஷன் 1965 ಶುರುವಾಗ್ರದು. ஆசிரம் கணபதி சச்சிதானந்த ஆசிரம் 1966 அந்த 65 நடக்கிறது இது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போது தத்தாத்திரேயா சுவாமிஜி அங்கே தூங்கியிருப்பார். ஒரு மேங்கோ ட்ரீ இல்லை, இந்த பிரதேசமெல்லாம் அடவிதான். அந்த தூங்க போது ஒரு கன வருது, ட்ரீம். அந்த ட்ரீம் எங்கே, இங்கிருந்து வந்து 50 கிலோமீட்டர் ரத்னபுரின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. உங்க ரைத்தடு ஃபார்மர் ஜமீன் இன்சைடு சிவலிங்கம் இருப்பது அப்படியே ஒரு ட்ரீமு. மார்னிங் சுவாமிஜி இந்த ட்ரீம் பற்றி ஆலோசனை பண்ணி மைசூரு சமஸ்தானத்தில் அவங்க பேர் வந்து பிட்டில் சௌடையா, வயலினிஸ்ட்டு. இம்மிடியட்டாக அவங்க கூப்பிட்டாரு. அவங்க கூட வந்தார். அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு கார் வருது. ஒரு 4 பேர் எடுத்து போய் அந்த ரைத்தா ஃபார்மர் கிட்ட போய் அவங்க போய் பாரு, உங்கள் லேண்டில் என்ன சச்சிதானந்தேஸ்வரப்பா, நீ அனுமதி குடிச்சா நான் எடுத்து போகிறேன். அவன் சொன்னவா, எப்படி ஆகுறது சுவாமிஜி, எங்கள் பிளேஸ் வந்து 10 ஏக்கரை பிக் பிளேஸு, எங்கே என்ன எப்படி தேடுவீங்க? சுவாமிஜி, கவலைப்படாது, எங்கள் கையில் கொக்கனட் இருக்கு, எனக்கு தெரியும் எக்ஸாக்ட் பிளேஸு, அங்கே போய் நான் கொக்கனட் அடிப்பேன், அங்கே இருந்தால் நான் எடுத்து போவேன், இல்லைன்னா நான் விட்டுடுவேன். அவனுக்கு ஒரு இதாக வருது, எக்ஸாக்டாக தானே சுவாமிஜி, நானும் வரேன் உங்ககிட்ட, எங்கே காமிட்டுங்க, நானும் பார்க்குறேன்னு. அப்போது அந்த சௌடையா சுவாமிஜி அவங்களெல்லாம் போகிறார். சுவாமிஜி போய் அந்த இடத்துல கொக்கனட் அடித்தார். ஒரு 15 ஃபீட்டு
மட் எடுத்தாரு, உள்ள சிவலிங்கம். எல்லாரும் ஆச்சரியப்போ இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு எக்ஸைட் ஆகிட்டோன்னா அது எடுத்ததுக்கே ட்ரை பண்ணாரு. சுவாமிஜி சொன்னாரு, அப்படியெல்லாம் வராத சச்சிதானந்தேஸ்வரா, ஒரு 5 மினிட்ஸ் இப்போ இருங்க. அவர் ಚೋಡಯ್ಯನೇ அவர் நிறைய ಪ್ಯಾಲೇಸ್ ஆர்டிஸ்ட், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க ವೈಲಿನ್ ಪರ್ಮೀನ್ ಕುನ್ನಕುಡಿ ವೈದ್ಯನಾಥನ್ எப்படி தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் வந்து பிட்டில் சௌடையா அவங்க வாங்கிச்சாரு. அப்போ ஸ்பர்ஷ பண்ணா அந்த சிவலிங்க மேல் வருது. அப்போ அந்த இடத்துல வந்து இங்கே பிரதிஷ்டாபனை பண்ணாரு. அப்போ சுவாமிஜிக்கு உங்களுக்கே தெரியும், பழைய பேர் வந்து கணபதி. இந்த சிவலிங்க பிரதிஷ்டான போன கணபதி சச்சிதானந்தேஸ்வர் சுவாமிஜி வர 1962 2000 வரைக்கும் அக்னி பிரவேசம் அக்னியில இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எம்எஸ் சுப்லக்ஷ்மி பெரிய ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். 1979 சுவாமிஜி அக்னி குண்டத்தில் இருப்பார். இந்த அம்மா வந்தார் பார்க்குறது, சுவாமிஜி பார்க்குறக்கு. சுவாமிஜி அக்னி குண்டத்தில் இருக்க போது சுவாமிஜி பார்த்தாரு, ஒரு டிவைன் ஸ்மைல் குடிச்சாரு. ஒரு ஸ்டிக்கு எடுத்து அக்னிக்குள்ளே போட்டார். அந்த அக்னி சாக்ஷாத் சாமுண்டேஸ்வரியா ரூபம்ல வருது. அது பார்த்துட்டு எம்எஸ் சுப்லட்சுமி காரு ஹாப்பி கிரேயிங் அப்படியே நின்றுட்டாரு. அப்போது 3:30 4 o'clock சுவாமிஜி வெளியே வந்தார். வெளியே வந்தார்னா சுவாமிஜி உக்காந்துட்டார். சுவாமிஜி கிட்ட போய், நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அது 3:30 4 o'clock ஆகும், கௌசல்யா சுப்ரஜா பாட்டு போவார். சரியா கொஞ்ச சமயத்தில் என்னன்னா டிவைன் பீப்புள் உங்கள் ஓன்லி லுக்கிங்லே தெரியப்போகுது அந்த ஆத்தியாத்மிக மேட்டர். அவர் அப்படியே வெளியே போயிட்டாரு. சுவாமிஜி செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கொக்கனட்டு சச்சிதானந்தேஸ்வரா எடுத்ததுக்காக அங்கே போகிறாரு. செகண்ட் டைம் இப்போ நான் உங்களுக்கு அந்த பிளேஸ் காப்பிச்சுவேன், அது கூட ஃபாரஸ்ட்டு. அங்கே போய் கொக்கனட் அடித்தார். ಎಲ್ಲ ಭಕ್ತಾದಿಗಳು ಸ್ವಾಮಿ இந்த பிளேஸு நம்ம ஆசிரம ட்ரஸ்ட்டுக்கு எதுக்காக அடித்தாருங்க? இல்லை, இந்த நாள் வந்து சங்கீத சாரதா தேவி வந்திருப்பா ஆசிரமத்திலே. நான் கூட சங்கீதம் ஒரு நாள் இங்கே சங்கீதமே நடக்கிறது, நாதமயி நாத மண்டபம் ஆகுறதுன்னு ஒரு 50% பேர் நம்பிட்டாரு, 50% நம்ப. ஆனால் சுவாமிஜி 1965 to 66 to 2000 வரைக்கும் அக்னி பிரவேசம். அந்த டைமில் பேசுங்கள மக்கள் என்ன பேசுவா, எப்படி ஆகிறது, இது உண்மையா, ஏதோ ஆயில் போடுவார், அப்படியெல்லாம் இருந்தது. உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்க, மகா கும்பமேளத்தில் ஒரு சாது, நாகா சாது அக்னித்தில் 20 நிமிஷம் தூங்கிட்டு அப்போ ஸ்நானாనికి వెళ్ళుவார். இது நம்ம இந்தியா சனாதன தர்ம பரம்பரை. அப்போது 1979 அடித்தார் அந்த கொக்கனட்டு. 92 அந்த ஹால் ஓப்பன் ஆகுறது, அதான் நாத மண்டபம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து சுவாமிஜி அவங்க கூட சிந்தசார் வாத்தியத்து, ஹீலிங் மியூசிக் எல்லாம் கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம்னா 2 நாள் வந்து குன்னக்குடி வைத்தியநாதன். அப்புறம் வந்து நான் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கு. மகாராஜபுரம் சந்தானம், பீம்சேன் ஜோஷி, கங்குபாய் அன்கள், பெரியவரெல்லாம் வந்திருக்கிறாரு. தலைலாமா கூட வந்திருக்கிறாரு. தலைலாமா வந்து சுவாமிஜி மீட் பண்ணுறதுக்காக 1 hour வந்துட்டாரு. 3 days இங்கே தான் இருப்பார். அந்த இருக்கிற இடக்கு சுவாமிஜி பேர் குடிச்சிருக்கிறாரு மணி பத்ம குட்டீரான். இப்போது சுவாமிஜி அவங்க பஜனை, சங்கீதா, மியூசிக்கு எல்லாமும் இருக்குது. இதுதான் விசேஷம். இன்னொரு விசேஷம் ஒன்று இருக்குது, நவக்கிரகம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து சாலிகிராம ஆனால் யாருக்கு தெரியுமோ தெரியாது. சாலிகிராமத்துக்கு நல்ல சனாதன தர்மத்தில் முதல் பிளேஸ் கொடுத்திருக்காரு. எதுக்காக அது கெடுக்கிறது? எங்கே அது கெடுக்கிறது வந்து நேபாளத்தில் வந்து ஒரு ருத்ராட்சி, இன்னொரு சாலிகிராமம். ருத்ராட்சி நீங்கள் ஏகமுக்கா, பஞ்சமுக்கா, திருமுக்கி எல்லாமே கிடைக்கிறது. அதை நம்ம சுவாமிஜியோட விஸ்லேஷனை எப்படின்னா, அது ஆண்டவன் குடிச்சா ஒரு ஃப்ரூட்டு, க்ரீன் கலர் ஃப்ரூட்டு, பட்சி எல்லாம் சாப்பிட்டு போது ஒரு நிறைய எனர்ஜி, அந்த பீஜத்தை எல்லாம் கீழே விழுறது. இங்கெல்லாம் எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு சன்னில் வச்சானா சூரியத்தில் ஒரு 40 days ப்ரௌனிஷ் ஆகுறது. அந்த ருத்ராட்சி என்ன பண்ணுவார், நம்ம ஆசிரமத்திலே ஒரு 25 ருத்ராட்சி மரம் இருக்குது. அங்கெல்லாம் பட்சி சாப்பிட்டா அப்புறம் வந்து கீழே விழுற ருத்ராட்சி எல்லாம் எடுத்துட்டு ஒரு பிளேஸில் வச்சுவார். 2000 இருக்கு சுவாமிஜி அந்த சச்சிதானந்தேஸ்வர சிவலிங்குக்கு அபிஷேகம் பண்ணுவார் ருத்ராட்சி. அப்போ ஒரு 50,000, அது சிவராத்திரியிலே ஒரு மூவிங் க்ரௌடு 50,000 எல்லாருக்கும் அந்த ருத்ராட்சியை குடிச்சிருப்பார்.
இது ஒன்று. சனாதன தர்மம் சாலிகிராமுக்கு ஒன்று விஷயம் வேணும். எப்போ நீங்கள் சொன்னா ಹಿಂದೂ ರಾಷ್ಟ್ರ ಇದನ್ನ ನೇಪಾಳ ಒన్నారు 50%. இந்தியா ஒரு ஜாத்தியாத்தீத ராஷ்டிரம். நேபாளுக்கு அவர் பேர் குடிச்சிடறாங்க. ஒரு 50% ஓகே, எனக்கு தெரியாது. ஆனால் சாலிகிராமம் எப்படி ஆகுறது பாருங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனு அந்த கண்டக்கேரி ஊரில் தண்ணி அடித்து ஸ்டோன் ஓப்பன் ஆகுறது, ಶಿವಲಿಂಗ ಸೃಷ್ಟಿ ಆಗುறது, ಶ್ರೀಚಕ್ರ ಸೃಷ್ಟಿ ಆಗುறது. ಇರೋದು ಎವಿಡೆನ್ಸ್. நெக்ஸ்ட் எவிடன்ஸ், ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கொஞ்சம் சாலிகிராம் எடுத்து வந்து இங்கே வச்சுட்டானா செவில் யூ கேன் லிசன் ஓம்காரநாத் சி வேவ்ஸ் கூட. அதுக்கு வந்து சொன்னார், கோட்டி தேவதா மிஸ் ஆயினா ஏகசாலிகிராம தர்சனம் புண்ணிய பிராப்தம். இங்கே இருக்க ரொம்ப விசேஷமான சாலிகிராமம் திரிவிக்ரம சாலிகிராம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி நரசிம்மா, அது பக்கத்துலேயே மனோரத்த கூர்ம சாலிகிராம். எப்படின்னா இப்போ மனுஷோட கர்மம் எந்த குரு கூட எந்த தெய்வம் கூட வாஷ் பண்ண முடியாது. எங்கள் கர்மம் நாங்கள தான் ஃபேஸ் பண்ணோம். குரு கிட்ட போனான்னு எப்படின்னா அவங்க வெளியே காமிச்சுவார் எப்படி போகணும்னு. அந்த சாலிகிராமத்தில் மகிமை என்ன, அங்கே போய் நெளிச்சிட்டு ஆண்டவனே எங்கள் கர்மம் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு சக்தி கொடுன்னு கேட்டு அதை டச் பண்ணணும். லக்ஷ்மி நரசிம்ம சாலிகிராம விசேஷம் என்னன்னா சம்ஸ்காரம் எப்படி உங்களுக்கு அறிவியில் ஒரு ஜஸ்ட் ஒரு டச் பண்ணால் ஒரு ஸ்மால் அனிமல் டயானா அது கர்மம். உங்களுக்கு அறிவிக்கையில் தப்பு செய்வீங்க, அதை மன்னிச்சுட்டு எங்கள் வீட்டில் சம்ஸ்காரம் வச்சோன்னா கேட்டுக்கணும். அந்த சாலிகிராமம் மூணாவது சார்ந்தம் மனோரத்த கூர்ம சாலிகிராம். அப்படின்னா மனோனால உள்ள ரத்தம் வேணா வீல். எப்போ உங்கள் யோசனைகளெல்லாம் ஒரு டர்னிங்கு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் எனக்கு இருக்கணும்னு அதை டச் பண்ணணும். இதுதான் கணபதி சச்சிதானந்த ஆசிரமம். இப்போ வந்து உலகத்திலே 158 ஆசிரமம் இருக்கு. ஒரு சுவாமிஜி இந்த வரைக்கும் 18,000 பஜனை பாட்டு இருப்பாரு. ஹீலிங் மியூசிக்கு எல்லாமும் இருப்பு. அதுதான் சுவாமிஜி இது கணபதி சச்சிதானந்த ஆசிரமம் விஷயத்தம். நான் நினைச்சேன், நீங்களா பார்த்தீங்களா இல்லையா? இப்போ அரக்க கணபதி எல்லாம் பார்த்தில்லையா? நான் உங்களுக்கு நான் காட்டுவேன் வாங்க.